ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. மிச்ச நாளைக்கு போகிற வீடியோ வருது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், சில பேர் கேட்டிருந்தீங்க நெட்வொர்க்கை விட்டாச்சா, இதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸும் பண்ணுறது இல்லையா, நல்ல ஒரு ப்ரொஜெக்ட் கொண்டு வாங்க எல்லாரும் சொன்னீங்க. இருந்தாலும் நாங்கள் இருந்த மைண்ட் செட் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரொஜெக்டும் எடுக்கிறது இல்லைன்ற ஒரு இதில் இருக்கும் பொழுது தான் இந்த ப்ரொஜெக்ட் எங்களோட கைக்கு கிடைச்சிது. அதாவது ஹோஸ் என்எஃப்டி. இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் ஏன் எடுத்தோம்னு சொன்னால், நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு இன்வெஸ்டர், யாரையும் ரெஃபர் பண்ண மாட்டேன், நான் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும், நல்ல அதாவது டெய்லி மந்த்லி நல்ல ஒரு டார்கெட் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கான ஒரு ப்ரொஜெக்டாக அந்த ப்ரொஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி சிலவங்க கேட்டாங்க, நான் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நல்ல டீம் செய்வேன், அந்த டீம் மூலம் எனக்கு நல்ல இன்கம் வரணும், பெரிய ஒரு டார்கெட்டை என்னோடய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் அந்த ப்ரொஜெக்ட். நாங்கள் இதுக்கப்புறம் எந்த ப்ரொஜெக்டும் எடுக்கிறது இல்லைன்னு இருந்தோம். ஆனால் இந்த ஹோஸ் என்எஃப்டி எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து ஜஸ்ட் $10 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். $10 தான் உங்களோட வேலட்டில் இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்னொரு மெயினான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட கேபிட்டல், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட வெல்லட்லேயே இருக்க போகுது. அது சேஃப் வால் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன வெல்லட் வேணுனாலும் டெஃபி வெல்லட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சேஃப் வாலில் நீங்கள் ஒரு $100 வச்சுருக்கீங்கன்னா அந்த $100 உங்களோட வெல்லட்லேயே இருக்குது. நான் இப்போ லைவாக உங்களுக்கு அதை காட்டிடுறேன். இந்த பாருங்கள், ஹோஸ் என்எஃப்டி இந்த ப்ரொஜெக்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எங்களோட வெல்லட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். ரைட், இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு என்எஃப்டி இது வந்து எங்களோட வெல்லட்டில் தான் இந்த பாருங்கள், யூஎஸ்டிடி OPBNB வச்சு தான் இப்போ கிட்டத்தட்ட 89 இருக்குது. ஒரு 100ல் வேற ஒரு என்எஃப்டி ஒன்று நாங்கள் பை பண்ணி அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். ஸோ நாங்கள் இப்போ அதை லைவாக பார்த்துருவோம். ரைட், இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் போகிறேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் லொகின் பண்ணுறேன். ஸோ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் OPBNB. ரைட், OPBNBயில் தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் கொடுப்போம். ரைட், இப்போ லொகின் கொடுப்போம். ரைட், இப்போ லொகின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெரி ஃப்ரெஷ் ப்ரொஜெக்ட், அதாவது இப்போ தான் ஏர்லி ஸ்டார்டிங். ஸோ யாரும் மிஸ் பண்ண தேவையில்லை இந்த ப்ரொஜெக்டை. டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் நார்மலாக சொல்லணுமா, இந்த ஒரு $100 நீங்கள் உங்களோட வெல்லட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் டெய்லி உங்களுக்கு 4% ஏர்ன் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஒரு $1000 வச்சுருந்தீங்கன்னா ஒரு $40 டெய்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு 2500 வச்சுருக்கீங்கடா ஒரு $100 சாதாரணமாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எவ்வளோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்றது. அப்படி இல்லையா, நீங்கள் இன்வெஸ்டர் இல்லை ஒரு நெட்வொர்க்கராக இருந்தால் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாம். பிளானை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இதை ஏன் நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க. ஸோ பிளானை நாங்கள் அப்படியே டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ரைட், அப்படியே கீழே போவோம். கீழே போனோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட இந்த பாருங்கள், வெல்லட்டில் இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு அந்த பேலன்ஸை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், எங்களோட வெல்லட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு. ரைட், இந்த இது பாருங்கள், எங்களோட வெல்லட்டில் வந்து இப்போதைக்கு $89 இருக்குது. 100 இருந்ததில் நாங்கள் ஒரு ஆர்டர் போட்டிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த என்எஃப்டியோட ப்ரைஸ் வந்து நேரத்துக்கு நேரம் ப்ரைஸ் மாறிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், இந்த 126 ஆகிட்டு. இந்த என்எஃப்டியை பாருங்கள் 86 இருக்குது. ஸோ ப்ரைஸ் பாருங்கள் சேஞ்ச் ஆகும். என்ன காரணம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒன் த ஸ்பாட் நீங்கள் இதை செல் பண்ணி தான் அந்த பாருங்கள் 93க்கு மாறிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த என்எஃப்டியை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு $100 வாங்குறீங்கன்னு வைங்க. $100 வாங்கினா அடுத்த செகண்டே இதை வந்து $108, அதாவது 8% இன்க்ரீஸ் ஆகும் இது. அப்போ $108 இந்த இதோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆகினா என்ன நடக்கும்டா, நீங்கள் இப்போ உங்களோட வெல்லட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க $100. நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்களோட வெல்லட்டில் ஜஸ்ட் 100 வச்சுட்டு ஒரு $100 என்ன செய்கிறீங்க, ஒரு என்எஃப்டியை வாங்குறீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், 108, அதாவது அடுத்த செகண்டே அந்த என்எஃப்டியோட ப்ரைஸ் 108 மாறும். அப்போ உங்களுக்கு அப்புறம் இந்த கம்பெனியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் 5 என்எஃப்டி வாங்குவாங்க. அப்போ இந்த 100 என்எஃப்டியை $108 வாங்குறதுக்கு அடுத்த செகண்டே வாங்கிடுவாங்க. அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிடுவாங்க, வாங்கிடுவாங்க. அப்போ 108க்கு வாங்கினா இந்த $8 தானே, இந்த $8ல் 50% உங்களுக்கு தந்துடுவாங்க. 50 எத்தனை, 100க்கு $4 உங்களுக்கு வந்துடுமா இன்ஸ்டாண்டா. ரைட், இப்போ இதுவே பேலன்ஸ் 50% இந்த கிரியேட்டர்ஸ் அவங்க இவங்க பிரித்து எடுத்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பிளானில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம்.
நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறோம், ஒரு ஆர்டரை போட்டு பார்ப்போம். ரைட், இப்போ எங்களோட வெல்லட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், NFT ஒன்று சூஸ் பண்ணுவோம். ரைட், இந்த இது 86 இதை வந்து பை கொடுக்குறோம். ஸோ அவசரமாக பண்ணணும் வேண்டாம், இது வந்து மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து நடந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த NFT இல்லை, ஸோ நாங்கள் என்ன செய்வோம், வேறு NFT மாற்றுவோம். வேண்டாம், அது வந்து ப்ரைஸோட கூடிட்டு. ரைட், பையை கொடுக்குறோம், கன்ஃபார்ம் கொடுக்குறோம், எங்களோட பாஸ்வேர்டை கொடுக்குறோம். இதை பாருங்கள், கன்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்னு இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ 2 டிப் உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபார்ம் மெசேஜ் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி, நான் கன்ஃபார்ம் பண்ண இல்லை. ரைட், அப்படியே நாங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். எங்களோட வெல்லட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல எங்களோட வெல்லட் பேலன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.90 இருக்குது. இப்போ முன்னுக்கு போகும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பாருங்கள், ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு போகிறோம். ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி இப்போ இது பார்த்தோம்னு சொன்னால், இந்த பாருங்கள், எங்களோட 2 NFT இருக்குது. ஒரு NFT ப்ரைஸ் வந்து $13 வாங்கிக்கிறோம், இன்னொரு NFT வந்து $86 வாங்கிக்கிறோம். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், சேம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் எத்தனை, 86.35 வாங்கிக்கிறோம். இதில் 8% இன்க்ரீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இப்போ செல் ஆகும். செல் ஆகிட்டு இது எல்லாமே, அதாவது இந்த 86 ப்ளஸ் எங்களோட ப்ராஃபிட்டும் சேர்த்து எங்களோட வெல்லட்டுக்கே வந்துடும் டைரக்ட். அதை நாங்கள் இப்போ உடனே பார்க்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எங்களோட வெல்லட்டை காட்டுறேன். ஸோ வெல்லட்டில் பாருங்கள், எங்களோட அமௌண்ட் வந்து இப்போதைக்கு USDT OPBNBயில் 2.9 தான் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருவோம், அப்படியே பிளானுக்கு போவோம். பிளானில் போய்ட்டு இது என்னென்ன பிளான், எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம், இந்த டீட்டெயில்ஸை நாங்கள் பார்த்துருவோம். ரைட், இப்போ வந்து கிளியராக பார்த்துருக்கோம். அதாவது ஹோஸ் NFTண்டா என்னன்றதை இந்த இடத்துல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து டீட்டெயில்ஸாக பேச போனால் டைம் கூட போயிடும், ஏற்கனவே லென்த்தாக போய்த்து வீடியோ. ஸோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடுவோம். ரைட், இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ். இது தான் பேக்கேஜ், நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏண்டா இது வந்து சின்ன அமௌண்ட். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை போட போகிறீங்க, ஏர்ன் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஏர்ன் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. நீங்கள் ஒரு கடை போட்டால் தான் கடை, அதாவது சாமானை வச்சு விற்று ப்ராஃபிட் எடுக்கலாம், லாபம் எடுக்கலாம். அப்போ கடை இல்லாமல் என்னென்னு விற்று லாபம் எடுக்கலாம். அப்போ கடை ஒன்று எடுக்கணும். கடை எடுக்கிறதுக்கான பேமெண்ட் தான் முதலாவது 10, 25, 50, 100, 250, இப்படி மேக்ஸிமம் வந்து 10,000 இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவல்லாம் போக தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் தேர்வு செய்யணும், ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும். உங்களுக்கு $100 போட்டு நீங்கள், அதாவது இது உங்களோட கேபிட்டல் $100 தான் உங்களோட கேபிட்டல் ஆகினா, நீங்கள் ஒரு $10 சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் வாங்கினா போதும். 10 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, 100 உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சு அதாவது ஹோல்ட் பண்ண போகிறீங்க. இதை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இந்த 100 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களோட வெல்லட்டில் வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஹோல்ட் பண்ண போகிறீங்க, NFTயை வாங்க போகிறீங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அது செல் ஆயிரும். இப்படி தான் நடக்க போகுது. ரைட், அல்லது உங்களுக்கு 100 எல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு $1000 நீங்கள் உங்களோட வெல்லட்டில் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, கேபிட்டலில் வைக்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட பேக்கேஜுக்காக நீங்கள் என்ன செய்யணும், $100 இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ $100 இன்வெஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும், நீங்கள் $1000 உங்களோட வெல்லட்டில் வச்சுக்கொள்ளலாம். இது வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களோட வெல்லட்டில் எவ்வளோ வச்சுக்க போகிறீங்க. ஸோ இதை வந்து கிளியராக விளங்கிக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் கண்டக்ட் பண்ணுங்கள். ரைட், இன்கம்மை பார்த்துருவோம். இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மாதிரி வெயிட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 1000 ஹோல்ட் பண்ணுறீங்க உங்களோட வெல்லட்லன்னு சொன்னால், உங்களுக்கு டெய்லி எவ்வளோ இன்கம் பண்ணுவீங்கன்றதை அடுத்தது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் லீடர்ஸ் மாதிரி, அதாவது நான் ஒரு டீம் மூவ் பண்ணுறேன்னா இருந்தால் எனக்கு என்ன இன்கம் இருக்குன்னு சொல்லி நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், லீடர்ஸ் மார்க்கு வந்து முதலாவது சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எத்தனை பேரையும் இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணுறவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குன்ற ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க தானே, அதில் டைரக்ட் இன்கம்னு ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது
அதே சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டுக்கு லெவல் இன்கம்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்லேருந்து சிடிஓ இன்கம் சொல்லி இது வந்து குளோபல் வைடாக கொடுக்கக்கூடிய இன்கம். அப்போ இதில் கிட்டத்தட்ட 3 வகையான இன்கம் இருக்குது. அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்எஃப்டி ட்ரேடிங் இன்கம். என்எஃப்டி ட்ரேடிங் இன்கம்டா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எங்கிட்ட $100 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கொண்டு வர ஒருத்தர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒருத்தரை கொண்டு வந்தீங்க, அவர் $100 போட்டு அவரோட பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணிட்டார், அல்லது $10 போட்டுட்டார், அது நோ ப்ராப்ளம். இப்போ இவர் $1000 வச்சு என்ன செய்ய போகிறாரு? டெய்லி ப்ராஃபிட் எடுக்க போகிறாரா இருந்தால் இவர் இன்வெஸ்ட் பண்ணையில் இந்த 1000 இன்வெஸ்ட் பண்ணையில் தெளிவாக விளங்கிக்கோங்க. அவரோட வெல்லட்டில் ஹோல்டு பண்ண போகிறாரு. ஹோல்டு பண்ணி அவர் டெய்லி ப்ராஃபிட் எடுக்கிறாரா இருந்தால் அந்த டெய்லி ப்ராஃபிட் எடுப்பார் தானே, ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் எடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 5 NFT பை அண்ட் செல் ஆகுதுன்னு சொன்னால் இந்த 5 NFTலையும் தான் அவருக்கு மேலே ப்ராஃபிட் போயிட்டேங்க அவரோட அப்ளைன் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹியூஜ் இன்கம். அது இல்லாமல் NFT லெவல் இன்கம். அவரோட லெவலில் எத்தனை லெவலுக்கு இன்கம் கிடைக்கின்றதை அடுத்தது பாருங்கள். அப்போ அத்தனை லெவலுக்குமே என்ன செய்ய போகுது? அவருக்கு அவங்க பை அண்ட் செல் நடக்க டெய்லி அவங்களுக்கு இன்கம் வந்து கொண்டே இருக்க போது. அதே மாதிரி NFT ட்ரேடிங் சிடிஓ இன்கம் சொன்னால் குளோபல் வைட்டாக கிடைக்கக்கூடிய இன்கம். ரைட். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் பார்ப்போம் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் பிரேக் டவுன் சொல்லி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ டைரக்ட் இன்கம் சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 25% கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நீங்கள் வாரீங்க இந்த இடத்துல, ஒருத்தரை இன்வைட் பண்ணுறீங்க, அவர் என்ன செய்ய போகிறாருண்டா $1000 அவரை வெல்லட்டில் ஹோல்டு பண்ண போகிறாருண்டா அவர் என்ன செய்கிறார்? ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. $100 இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 100ல் 25% உங்களுக்கு வரப்போகுது. இல்லை அவர் 10 தான் பண்ணுறாரா இருந்தால், இப்போ 100 அவர கேபிட்டலாக இருந்தால் அவர் என்ன செய்ய போகிறாருங்க 10 பண்ண போகிறாரு. அப்போ 10ல் 25 கிட்டத்தட்ட $2.5 ஒன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு வரப்போகுது. இது தான் டைரக்ட் இன்கம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கம் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கமுக்கு வந்து கிட்டத்தட்ட 55% பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு $100 ஒருத்தர் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் போட்டால் அந்த 100ஐயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பிரித்தே கொடுத்துட்றாங்க. பாருங்கள் 25% வந்து டைரக்ட் இன்கம் கொடுக்குறாங்க, 55% லெவல் இன்கமுக்கு பிரித்து கொடுக்குறாங்க, 15% பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஜெக்டை க்ரியேட் பண்ணவருக்கு கொடுக்குறாங்க. ஏன் ப்ரொஜெக்டை க்ரியேட் பண்ணவருக்குண்டா அப்போ மெம்பர்ஸ் வர அவங்களுக்கு இன்கம் போயிட்டேங்க. அப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு மெம்பரும் வர 15% கிரியேட்டர்ஸ்க்கு போகுதா இருந்தால் அப்போ ஏன் அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்? ஒவ்வொரு மெம்பரும் உள்ளே வர 15% ஓனருக்கு போகுது. அது இல்லாமல் சிடிஓ இன்கம் சொல்லி ஒன்று பார்த்தோம், அதுக்கு 5% போகுது. ஸோ இதுதான் நெட்வொர்க்கர்ஸுக்கான இன்கம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கம் வந்து 25% கொடுக்குறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் டைரக்ட் இன்கம் சொன்னால் நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ணலாம். இது வந்து ஸ்பில் ஓவர் அது இது டவுன்லைன் அப்லைனர் கொண்டு வந்தால் அவங்களுக்கு வரும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட லிங்க் மூலம் யாரை கொண்டு வரீங்களோ அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற அமௌண்ட்டில் இந்த 25% உங்களுக்கு வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 15 லெவலுக்கு இன்கம் கொடுத்துக்கிறாங்க. 15 லெவல், முதலாவது லெவலுக்கு 3.66, ரெண்டாவது லெவலுக்கு 3.66, எல்லா லெவலுக்குமே 3.66. அதாவது ஒருத்தர் $10 போட்டால் அவர் முதலாவது லெவலில் இருந்தால் அவங்களுக்கு 3.66 இந்த $10 வரும். அவர் 15வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு சும்மா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 10 பேரை போட்டுவிட்டு சும்மா விட்டீங்கன்னா ஒரு மாதத்தில் இந்த 15 லெவலுக்குள்ள எவ்வளோ மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ பெரிய ஒரு இன்கமாக இருக்கும். இது ஒரு லீடர்ஸுக்காக இருக்குது, பெரிய ஒரு இன்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு டைரக்ட் போட்டிங்களா இருந்தால், நீங்கள் இந்த இடத்துல வாரீங்க ஒரு மெம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 லெவல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நல்லா தெளிவாக இல்லைங்க, 3 லெவல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் 5 டைரக்ட் போட்டிங்களாக இருந்தால் 5%, 1 2 3 4 5, உங்களுக்கு டைரக்டில் 5% போட்டால் இந்த 15 லெவலும் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த 15 லெவலும் இன்கம் வேணும்னு சொன்னாக்கள் ஒரு 5 பேரை சரி நீங்கள் என்ன செய்யணும்? டைரக்டில் போட்டுக்கொள்ளணும். ஸோ இது வந்து நீங்கள் அதாவது டைரக்டில் உங்களுக்கு லெவல் இன்கம் வந்தால் எவ்வளோ இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்கிறத ஒரு சார்ட் ஒன்று தந்துக்கிறாங்க. அது ஹியூஜ். நீங்கள் அதாவது கல்குலேஷனில் அடித்து பார்க்கல, அது ஒரு கல்குலேஷன் இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ இது சின்னதாக பெரிய ஒரு இன்கமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன் சிடிஓ இன்கம் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 10 டைரக்ட் போட்டு இருக்கணும். உங்கள் டோட்டல் டீம் வந்து 50% வந்தாங்கடா. நீங்கள் 10 பேர் டைரக்ட் பண்ணிவிட்டு ஒரு 50% உங்கள் டீமில் வந்தால் குளோபல் வைடாக வரக்கூடிய பிஸ்னஸில் அந்த 5% எடுப்பாங்களே அதை டோட்டலாக பிரித்து உங்களுக்கு 5% தருவாங்க. இது வந்து சிடிஓ இன்கம்னு சொல்கிறது. அதே மாதிரி ஹோஸ்
ரேட் அப்ரிசியேஷன், அதாவது எவ்ரிடே, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு என்எஃப்டி வாங்குறாரா இருந்தால் நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. ஒருத்தர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், $100 வச்சு அவர் என்எஃப்டி வாங்குறாரா இருந்தால் 100க்கு 8 வீதம் ப்ராஃபிட் மேக் பண்ண, அதாவது $108 அடுத்த நிமிஷமே என்ன செய்யும், செல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, $200 ஒருத்தர் வாங்குறாரா இருந்தால் $216 அடுத்த நிமிஷம் இது செல் ஆகும். செல் ஆகினா என்ன நடக்கும்டா, அந்த வார ப்ராஃபிட்டில் 50% ஒன் த ஸ்பாட் யார் ட்ரேட் பண்ணாரோ அவருக்கு போகும். 25 வீதம் வந்து டிஸ்ட்ரிபியூட் லெவல் இன்கமுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 10 வீதம் வந்து சிஸ்டம் கிரியேட் பண்ணவருக்கு போகும். 10 வீதம் வந்து பேர்ன் ஆகும். 5 வீதம் வந்து சிடிஓ இன்கமுக்கு போகும். இதை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு என்எஃப்டி ட்ரேட் ஆகும் பொழுது நடக்கிற விஷயங்கள். ரைட். அதே மாதிரி இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. $10 நீங்கள் என்எஃப்டி வாங்கினா $10.80 அது வித்துப்படும், 8% லாபம். அப்போ இதை வந்து என்ன செய்வாங்க, பிரித்து கொடுப்பாங்க. இதை தான் இந்த இடத்துல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்எஃப்டி ட்ரேடிங் இன்கம் 50 வீதம். 50 வீதம் எப்படி தராங்கன்னு சொன்னால், இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து $10 நீங்கள் ட்ரேட் பண்ணால் 10.8க்கு, அதாவது 10.8க்கு விற்பாங்க. அப்போ 10.8ல் லாபம் எவ்வளோ, 8, 0.8 தான் லாபம். அப்போ இதில் 0.4 தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது வந்து ஒரு ட்ரெட்டுக்கு. நீங்கள் ஒரு 5 ட்ரெட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ரைட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கீழே வர அவ்வளோ பேரும் 15 லெவலுக்கும் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ முதலாவது லெவலில் இந்த யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒவ்வொரு ட்ரேடிங்லையும் இருந்தும் 25% கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் 5 ட்ரேட் பண்ணால் 5 ட்ரேட்லேருந்து 25% கிடைக்கும். லெவல் 2ல் 10, லெவல் 3ல் 10. அதே மாதிரி இந்த 15 லெவல் இன்கம் வேணுமாக இருந்தால் நீங்கள் 5 டைரக்ட் போடணும், கட்டாயம் மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு டைரக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 லெவல் இன்கம் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது நீங்கள் விட்ரோல் பண்ணணும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட வெல்லட்டில் கேபிட்டலை வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க, ப்ராஃபிட் மேக் பண்ண போகிறீங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா இருந்தால் கட்டாயம் எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்பாக்ஸுக்கு வாங்க, ஃபுல்லாக கிளியர் பண்ணி தரோம். இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 1000 நீங்கள் கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அல்லது 100 வச்சு நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ். இங்கே இப்போ எக்ஸாம்பிள் 100 வச்சு ஒரு நாளைக்கு 4% எத்தனை, $4 ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதுவே நீங்கள் 1000 வச்சு 4%னா 40 ஏர்ன் பண்ண போகிறீங்க. இன்னொரு ட்ரிக்ஸ் நான் தரேன், அதாவது சேம் இதே $1000 இதே வெல்லட்டில் வச்சு நீங்கள் இன்னொரு $40 ஏர்ன் பண்ணலாம். அப்போ டோட்டலாக $80 ஏர்ன் பண்ணலாம். இது சீக்ரெட். கட்டாயம் இன்பாக்ஸுக்கு வாங்க, ஃபுல்லாக சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் 1000 வச்சு வெறும் 40 இல்லை, இன்னொரு 40 எவ்ரிடே உங்களோட வெல்லட்டில் அமௌண்ட்டை வச்சு ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.